தொழிலாளர்களில் ஒருவர் என்ற சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இப்பொழுது நாம் தொழிலாளர்களில் ஒருவர் என்ற வீடியோ காணொளி மூலியமாக நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஓர் திருச்செந்தூர் கோவில். திருச்செந்தூர் கோவிலுக்கு போவது அனைவருடைய கனவாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேரால் தான் அங்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்க முடியும். ஒரு சில பேரால் அவ்வளோ தூரம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சென்னையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ளது என்பது பல பேருக்கு தெரிந்துள்ளது. ஆனால் இன்னும் பல நூறு பேருக்கு தெரியாத உள்ளது. ஆகையால் இந்த நேரத்தில் சென்னையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன். சென்னையில் KK நகரில் அமைந்துள்ள இடத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் சென்னையில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், திருச்செந்தூர் கோவிலில் கடல் ஓரத்தில் முருகன் குடிக்கொண்டிருக்கிறார். அதுவே நமது சென்னையில் KK நகரில் கருணை கடலாக அந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கிறார். எதை வேண்டினாலும் அதை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் சென்னையில் திருச்செந்தூர் கோவில் முருகர் அருள் பாலித்து கொண்டு வருகிறார். திருச்செந்தூர் கோவிலில் என்ன முறைப்படி பூஜைகள் நடக்குமோ அதே போல இங்கு உள்ள சென்னையில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் அதே விதிகள் படி இங்கேயும் முருகருக்கு பூஜைகள் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் மகா சூரசம்ஹாரம் எப்படி 6 நாட்கள் நடக்கிறதோ அதே போல இங்கேயும் சென்னையில் உள்ள திருச்செந்தூர் கோவிலிலும் 6 நாட்கள் மகா சூரசம்ஹாரம் நடந்து 7வது நாள் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். ஆகவே திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் இங்கு முருகன் திருச்செந்தூரில் மூலவரை எப்படி நீங்கள் பக்தியுடன் வணங்குகிறீர்களோ அதே உருவத்தை கொண்டவர் தான் இங்கு நமக்கு எல்லாமே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கு திருச்செந்தூர் கோவில், சென்னையில் உள்ள திருச்செந்தூர் கோவிலில் என்ன வேண்டினாலும் முருகர் நமக்கு அதை வழங்குகிறார். கல்யாண தடையாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், எதிரிகளால் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மகளுக்கோ அல்லது மருமகளுக்கோ குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அனைத்திற்கும் இங்கு தீர்வு இருக்கிறது. திருச்செந்தூர் சென்னையில் உள்ள திருச்செந்தூர் கோவிலில் அந்த வாசப்படியில் நீங்கள் காலடித்து வைத்தாலே நீங்கள் என்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை முருகன் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை நிறைவேற்றி அனுப்பும் ஒரு இதுவாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சென்னையில் இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோவில் 54 வருடங்கள் ஆகிறது. 54 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறிய ஓலை குடிசையில் சென்னையில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் அருள் பாலித்து கொண்டு வந்தார். படிப்படியாக இப்பொழுது கோபுரம் வைத்து வழிபாடுகள் நடத்தி இப்பொழுது எண்ணற்ற பக்தர்கள் அங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கும் திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா, கிருத்திகை, தைப்பூசம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்துமே அங்கே விசேஷமான நாட்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குறிப்பாக சென்னையில் இருக்கும் திருச்செந்தூர் கோயிலில் வயதானவர்கள் தான் இங்கு நிறைய பேர் வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுகிறது என்பது மக்களுடைய அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை
அவர்கள் வந்து சொல்லதை கேட்டு நான் வந்து தெரிந்து கொண்டேன். ஒரு ஒரு தம்பதியினர் வந்து நகை காணோன்ட்டு முருகனை மன்றாடி வேண்டுனாங்களாம். மறாத நாளே அந்த நகையை வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து வந்து கொடுத்தவர் தான் திருச்செந்தூர், சென்னையில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கிருத்திகை அன்னைக்கு அங்கு வந்து பாட்டு கச்சேரி அந்த மாதிரி வந்து நடந்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் இந்த பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணிக்கு ஒரு வயதானவர் வந்து வளையல் போட்டு விட்டார். வளையல் போட்டுவிட்டு இப்படி திரும்பி பார்ப்பதற்குள் அந்த பெரியவர் வந்து காணவில்லை. அந்த பெண்மணியானவர் வந்து முருகனே வந்து எனக்கு வளையல் போட்டு விட்டார் என்ற ஒரு உள்ளாத்மாவாக நம்பி அந்த முருகன் கோவிலில் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் முருகர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து காட்சியளித்து உங்கள் குறைகளை வந்து தீர்த்து வைப்பார். முக்கியமாக அந்த திருக்கோயிலில் வந்து வேண்டுதல் என்ன வேண்டினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து நிறைவேறும். முக்கியமான வந்து வேண்டுதல் என்னன்னா, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பிரச்சனை நினைக்கிறீங்களோ, நான் முன்பு சொன்னது போல கல்யாண தடையோ, குழந்தை பாக்கியமோ, அல்லது வீடு கட்டணம், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, என்ன நீங்க நினைச்சு மனசார நினைச்சு அங்குள்ள விநாயகரையும், அங்குள்ள சிவபெருமானையும், அங்குள்ள ஐயப்பனையும், அங்குள்ள சாய்பாபாவையும் அவர்களெல்லாம் வணங்கிட்டு முருகரை வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து மனமுருகி வணங்கி கொடிமரத்தாண்ட வந்து உங்க கையில இருக்கிற ₹1 நாணயமோ அல்லது ₹2 நாணயமோ ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடி போட்டு அந்த கொடிமரத்தில் வைத்து நீங்கள் மனதார முருகனை உருகி வேண்டினால் நிச்சயமாக நீங்கள் வீட்டுக்கு செல்வதற்குள் நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் முருகர் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவார். இது வந்து நிச்சயமாக அங்குள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையை என்னிடம் சொன்னார்கள். அதை தான் தற்போது நான் உங்களிடம் வந்து கூறிக்கொண்டு வருகிறேன். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிராட்வேல இருந்து 11G அந்த பஸ் ஏறினீங்கன்னா KK நகர்ல இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து போய் அவரோட அருளை வந்து பார்க்கலாம். இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம சென்னையில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலை வந்து வீடியோ காணொளி மூலயமா நம்ம வந்து பார்ப்போம். சரி, வரீங்களா? போவோம்.
செட்டியார் கூடக்கூடாது கூடக்கூடாது காசு டி நகரில் அது கே நகரில் உள்ள நம்ம எப்படி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோமோ அதேமாதிரி திருச்செந்தூர் வடிவிலே இங்கே முருகன் குடிக்கொண்டு இருக்கிறார். கோடான கோடி ஆட்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க. இங்கே வந்து பிரார்த்தனை வைக்கிறாங்க. அந்த பிரார்த்தனைலாம் நல்ல மாதிரி படிக்குது. இப்போ இங்கே நம்ம செட்டியார் மூலமாக தான் வந்தேன். செட்டியார் வந்து ரொம்ப ரொம்ப காலமாக வராரு. நான் வந்து அவருடைய பிரார்த்தனைலாம் இங்கே நிறைவேறுது. என்னவா வரீங்க வாங்க என்ன வேண்டாம் நினைக்கா சொல்லுங்க நடக்குது. திருச்செந்தூர் மாதிரி இங்கே வரீங்க. ரைட். நடக்குது. அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு அப்படி திருச்செந்தூருக்கு போக முடியாது, இங்கே வரீங்களா? இங்கே வந்து இந்த காணிக்கெல்லாம் இங்கே போடுறாங்க. இல்லை திருச்செந்தூருக்கு போக முடியாதனால இங்கே வரீங்க. இங்கே வந்தால் இல்லாமல் முருகன் நிறுத்தி வைக்கிறாரா? அவர் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கார். இங்கே வந்து இவர் வந்து அது மக்களாக அசோகா நகரில் கே நகரில் இருக்கிறார். சரி, இதுக்கு வர்றதுக்கு எப்படிங்க ரூட்டு? நீங்கள் பூக்கடையிலேருந்து 11G அதெல்லாம் நீட்டாக வந்துடலாம். எங்கே இறங்கணும்னா அஜிந்தா வந்துடுங்க நீட்டாக அந்த வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க.